أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையில் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ்வின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரே ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. ஞானம் வந்த பிறகும் கூட அவர்களுடைய மன இச்சைகளை, கிறித்துவர்கள், யூதர்கள், அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ யாரும் உமக்கு இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளார். குர்ஆனையும் நபி வழியையும் அறிந்து கொண்ட பிறகும் கூட யூதர்கள் மற்றும் கிறித்துவர்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தாருக்கு இந்த தொடர் கடுமையான எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், துவா செய்வோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டிருந்தாலும் கூட இதில் உள்ள கட்டளை அவர்களின் சமுதாயத்தாருக்கே உரியதா ஒரு மகத்தான கட்டளையாக இந்த கட்டளையை நம்மால் பார்க்க முடியுது. இன்னைக்கு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர், நாகரீகம், முற்போக்குங்கிற பேர்ல ஆடை குறைப்பா இருக்கட்டும், அலங்காரமான உடைகளை அணிந்து கொண்டு ஃபர்தாவையே அலங்காரமாக்கி கொண்டு முகத்தை மேக்கப்ங்கிற பேர்ல அடையாளம் தெரியாமல் மாற்றிக்கொண்டு லிப்ஸ்டிக்குகளுக்கு வாக்கப்பட்டு ஷோகேஸ் பண்றது தன்னுடைய செல்வத்தைங்கிற நிலைமை இன்னைக்கு சமுதாயம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் புரையோடி கொண்டே இருக்கு. இன்றைக்கு நாம் இந்த மற்ற சமுதாயத்தினாருடைய சடங்கு, சம்பிரதாயங்கள், வழிமுறைகளை அப்படியே நகலெடுத்தார் போல பல இடங்கள்ல இன்னைக்கு அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூந்தியிலிருந்து வந்த லட்டு தான் இந்த லட்டிலிருந்து உதிர்க்கப்பட்ட பூந்திகள் தான் என்பது போல இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக மற்றவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயங்கள். கேட்டா எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டே செய்யறவங்களும் இருக்கிறாங்க. எனவே இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஞானம் வந்தடைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறக்கப்பட்டு விட்டது. அறிந்து கொண்டோர், தெளிந்து கொண்டோர், சிந்திப்போர் வெற்றியாளர்கள்.